எல்லாரும் அவசரப்படுறத பார்த்தா செல்வி சொன்னது உண்மைதான். பிஞ்சு குழந்தை என்னடா பண்ண போறீங்க? பரதேசி பசங்களா? நான் இருக்கிற வரைக்கும் இந்த குழந்தை உங்க கைக்கு கிடைக்காதுடா. என்ன நிக்கிறாங்க? சீக்கிரம் வா. ஏய் வாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? எங்க போயிருப்பா? போன்ல இருந்து சிம்ம கழட்டி தூக்கி போட்டுற வேண்டியதுதான். இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். தப்பிச்சிட்டாளே. விடமாட்டேன் மங்கா, உன்னை தூக்காம விடமாட்டேன். அம்மா, இதுதான் புரோக்கர் வீடுன்னு நினைக்கிறேன். வாமா போலாம், வா. ஸ்ரீஜாவா? உட்காருங்க. பரவாயில்ல. அபி, குழந்தைங்க ஆன் தி வே. இன்னும் 10 நிமிஷத்துல குழந்தைங்க வந்துரும். குழந்தை வந்ததும் அதோட கதையை முடிச்சிருவல? முடிச்சிடலாம். நான் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க காசு கொடுத்தா போதும். நீங்க என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, கவலையே படாதீங்க. குமார் குடு. குழந்தைய பத்தி தான். டே குமார், எங்கடா இருக்க? சீக்கிரம் வா, குழந்தைக்கோசரம் வெயிட்டிங். அண்ணே, மங்கா எஸ் ஆயிட்டானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, மங்கா என்கிட்ட குழந்தைய கொடுக்க வந்தப்ப அவளுக்கு ஒரு போன் வந்துச்சு. போன்ல என்ன பேசினா, யார் பேசினான்னு தெரியலன்னு. உடனே குழந்தையோட மங்கா எஸ் ஆயிட்டானே அவ. சொதப்பிரியடா. சரி, நான் நம்ம ஆளுங்களை உதவிக்கு அனுப்புறேன். நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவியோன்னு தெரியாது. குழந்தையோட வர்ற உன்னை கொன்னுருவேன். ஏய், என்னாச்சு?
எதுக்கு தயங்குற? சொல்லு, என்னாச்சு? ச்சே, எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு திடீர்னு மங்கா என் ஆளை ஏமாத்திட்டு குழந்தையோட ஓடிட்டா. சுத்தம். ஏய், உன்னை நம்பி தானே நாங்க வந்தோம். இப்ப குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. மங்காவையும் குழந்தையும் திரும்ப பிடிச்சிடலாம். நல்லா புடிச்ச. டேய், குமார போய் பார்த்து குழந்தைய கண்டுபிடிச்சு உடனே கொண்டு வாங்கடா. சரிண்ணே. டேய் வாடா. ஓ, இந்த அபி குழந்தை என்ன இப்படி பாடா படுத்துதே. பாப்பா, அந்த புரோக்கர் உன்னை ஏதோ பண்ண பிளான் பண்ணிட்டான். நீ எதுவும் கவலைப்படாத பாப்பா. நான் உன்னை எப்படியும் காப்பாத்திடுவேன். உன் அப்பா அம்மா கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்த்துருவேன். இது சத்தியம் பாப்பா. தாயே, அந்த புரோக்கர்ட்ட இருந்து நான் தப்பிக்கணும். இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த பச்சை மண்ணுக்கு நீ தான் தாயே துணையா இருக்கணும். பாப்பா, கல்கத்தா பக்கத்துல தான் என் ஊரு. நம்ம எப்படியாவது கல்கத்தா போயிட்டா அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய், வெட்டியான கொண்டுட்டு பக்கத்துல இருக்கிற புதற்காட்டுல கொண்டு போய் யாருக்கும் தெரியாம புதைச்சிடலாம்டா. அதாவது தரடா. நமக்கு இப்ப இந்த வேலையை ஏய், சீக்கிரம்டா, துரை. மறுபடி ஜாலியா ஏய், போடா. ஏய், ஏய், என்னையவட கொல்ல பாக்குறீங்க? இப்பவே குழந்தையோட அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லி குழந்தைய சேர்த்து வச்சுட்டு என்ன கொலை சொன்னாங்களா 2 பொம்பளைங்க, அந்த 2 பொம்பளைங்க ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் நானு. என்ன குமார் இப்படி ஆயிடுச்சு? மங்கா உன்னையும் ஏமாத்திட்டாளா? டேய், இப்ப அத பத்தி பேச நேரம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச மங்கா குழந்தைய தூக்கிட்டு
வெளியூருக்கு தான் எஸ் ஆக பாப்பா. நாம அவளை போக விடக்கூடாது. இங்க பார், எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் தேடுங்க. எங்க இருந்தாலும் விட்டுறாதீங்க அவளை. சரிடா, நீயும் போய் தேடு. ஆ. ஏய் ஏறா, ஏய் வண்டி ஏறா. ஏய் மங்கா, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேடி. ஏய், அவனை விடக்கூடாது. ஏய், அவனை தப்பிக்க விடக்கூடாது. நீ இந்த சைடு போய் தேடு. ஏய், நீ வாடா. ஐயோ குமார் அண்ணன். ஏய், நில்லு மகா. நில்லுங்கறல. ஏய், உங்க ஆளுங்க எப்பதான் குழந்தை தேடி கண்டுபிடிப்பாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. யோ, கவலைப்படாம எப்படியா இருக்க முடியும்? குழந்தை பிறந்து இதோட 3வது தடவையா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கு. எங்க வீட்டுக்கே வந்து எங்க கண்ணு முன்னாடியே அவ அம்மா கிட்ட நக்கலா காலாட்டிக்கிட்டு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பாலை குடிச்சிட்டு போயிருக்கு. குழந்தையோட அம்மா தான் எங்க அண்ணன் சொத்தை அடைய விடாம பாடா படுத்துறானா? இது அதுக்கு மேல 16 மடங்கு எங்களை பாடா படுத்துது. ஸ்ரீஜா, எனக்கு என்னமோ குழந்தை நம்மளோட கைக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. அபி குழந்தையால நம்ம ஆயுசுதான் சீக்கிரம் முடிய போகுதுன்னு ஏதோ ஒரு அசிரியர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. மா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? தோணு ஏதாவது பேசிக்கிட்ட தேவையில்லாம என்னை டென்ஷன் பண்ணாத. இந்த பக்கம் தானே வந்தா, எங்க போயிருப்பா? கடவாசல்ல நிக்கிறானே. ஐயோ, என்ன பண்றது? வேற வழியே இல்ல. சார், சார், சார் நில்லுங்க சார். சார் நில்லுங்க சார். என்னடா? டேய், நம்ம கையால அடிபட்டு சாக வேண்டிய வெட்டியா போலீஸ் ஜீப்ல அடிபட்டு செத்துட்டான். எது எப்படியோ நமக்கு வேலை மிச்சமாச்சுடா. வாங்கடா போலாம். வாங்க.
யோ என்னையா ஆளு காலி போல இருக்கு. ஆமா சார். பப்ளிக் கூடுறதுக்கு முன்னாடி முதல்ல இவனை இங்க இருந்து தூக்கிடலாம். ஓகே சார், தூக்கலாம். கூப்பிடி அவனை. வா 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 வா, சீக்கிரம் வா. புடியா. புடி. இந்த பக்கம் புடிங்க. தூக்கு சார், பாத்து ஏறு. அடி அடியா. எஸ் சார். எங்கேயும் நிக்கிறானே. ஏய் நில்லு. ஏய் முகத்தை காட்டு. ஏய் முகத்தை காட்டுன்னு சொல்றல. முகத்தை காட்டாம போயிருவியா நீ? ஏய் நில்லு அங்கா. நில்லு மகா. என்னம்மா? அண்ணா என்ன காப்பாத்துங்கண்ணே. என்ன ஒருத்த கொல்ல துரத்திட்டு வரானே. ஏய் எங்கடி வர்ற? வாடி. ஏய், 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 உனக்கு இது தேவையில்லாத விஷயம். பொம்பளை பேசாம கை போயிரு. பிடிச்சு இழுக்கிற. எங்கம்மா போனோம்? பஸ் ஸ்டாண்டு போனோண்ணே. பைக்ல இருமா. கொன்னுடுவேன். மங்கா ஒண்ணு. டேய் மங்கா கடைச்சிட்டாடா. நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்துடுறான். அண்ணா என்ன கொலை பண்ண வந்து பின்னாடி துரத்திட்டு வரானே. கொஞ்சம் பாஸ்டா போங்கண்ணே. நீ குழந்தைய பத்திரமா பிடிச்சுக்கோமா, நான் சரிண்ணே. பாத்துக்கிறேன். என்னடாச்சு? மங்காவை பார்த்துட்டேனே. அவளை பிடிக்கும் போது ஒருத்தன் காப்பாத்தி பஸ் ஸ்டாண்டு கூட்டி போய்கிட்டு இருக்கானே. யாரா அவன்? தெரியலண்ணே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே. குழந்தை இல்லாம நான் திரும்பி வரமாட்டேன். நம்ம ஒரு பிளான போட்டா அதுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஹீரோ மாதிரி எவனாவது ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கான்.
ஏய் மங்கா, குழந்தைய தூக்கிட்டு வந்து கண்டவனோட ஊர் சுத்திட்டு இருக்கியா? ஏய் டேய்!